என்டிஏ கிட்ட கூட்டணி வச்சு யாரையோ முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி துவைக்கு வந்தார். இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவரை நம்பி பின்னாடி நிற்கிறாங்க. இது சும்மா அவரை வந்து ஊனப்படுத்துறதுக்கு, அவரை வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை திட்டம் போட்டு பரப்புறாங்க. இது திமுக கூட இந்த வேலையை செய்யலாம். ஏற்ற தாழ்வோடு தான் இந்த 70 ஆண்டுகள் இவங்க ஆண்ட லட்சணம். ஏற்ற தாழ்வோடு தான் இந்த சமூகம் இருக்குது, இந்த சமுதாயம் இருக்குது. முடியாது, நடக்காது, உன்னால நிற்க முடியுமா, உன்னால நடக்க முடியுமா? ஏங்க முடியுங்க, முடியும் நினைச்சதால் தாங்க ஆம்ஸ்டாங் போய் நிலாவில் கால் வச்சான். முடியும், கொள்ளடிக்க கூடாது, புரியுதுங்களா? முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களுக்கு சொந்தமானது. நீ வாய்ப்பை கொடு. அவர் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் செய்யலன்னா கேளு. விஜய் அடிச்சு விடல, நீ அடிச்சு விட்ட. நீட்டை ரத்து பண்ற, நீ அடிச்சு விட்ட. வாய்க்கு வந்தபடி அதுக்கான ரகசியங்களுக்கு தெரியும். நீ அடிச்சு விட்ட. 21 குழந்தை செத்து போச்சு உன் பேச்சை நம்பி, உன் புள்ள பேச்சை நம்பி. இந்த தேர்தலை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மகளிருக்காக இவர் அரிச்சதுதான் இந்த தேர்தலில் கதாநாயகன். தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய இதை வச்சுதான் பேசுறாங்க. ஏன்னா விஜய் சொன்ன செய்வார். இப்ப திருச்சியில மாநில மாநாடு விஜய் நடத்த போறார். 25 லட்சம் பேர் திருச்சியில கூட போறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல இத்தனை லட்சம் பேர் கூடல் என்ற அளவுக்கு திருச்சி ஸ்தம்பிக்க போது பல கிலோமீட்டருக்கு. பெரிய ஃபெயிலியர் ஆகி போச்சு திமுக மாநாடு. அந்த முன்ன இருக்கிற கருவோட மெச்சுமே எடுத்துக்கிறாங்க. மற்றதெல்லாம் காலியான சேரு, செஞ்சு வச்ச பிரியாணி துண்டுறது கூட அங்கே ஆளு கிடையாது. அப்பாவுக்கு பெரிய செங்கோலை நேரு கொடுக்குறாரு, பிள்ளைக்கு சின்ன செங்கோலை அன்பில் பொய்யா மகேஷ் பொய்யாமொழி அவர் சின்ன செங்கோலை கொடுக்குறாரு. அப்புறம் நேரு வந்து எல்லாருக்கும் சால்வை போடுறாரு. உதயநிதிக்கு இந்த பக்கம் ஒரு சால்வை போடுறாரு. அடுத்தது உதயநிதி எழுந்து நிற்கிறார், நமக்கு தான் போட போறாருன்னு. இவரை விட்டுட்டு அவருக்கு அடுத்த நேரு சால்வை போடுறாரு. சார் அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை போயின்னு இருக்குது சார், பெரிய பிரச்சனை போயின்னு இருக்குது ஸ்டாலின் குடும்பத்தில். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓடிவி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து இணைகிறாங்க, பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. அவ்வப்போது வந்து மறுக்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாங்க. தாவேகா சார்பாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் தாவேகா கட்சியுடைய அருண்ராஜ் என்பவங்க வந்து ஏற்கனவே சமீப காலமாக சொன்னாங்க, எங்களுக்கு இப்போ தான் வந்து ப்ரெஷர் வருது பாஜகலேருந்து, நம்ம பார்த்துருக்கோம், இப்போ தான் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு சார் உண்மையில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதா? இல்லை, அது வந்து வதந்தி. எனக்கு தெரிஞ்ச வரையில் அது வதந்தி தான். ஏன் கிளப்பணும் அப்போ வதந்தியா? இப்போ ஏன் கிளப்ப? அதாவது உளவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது, சரிங்களா? அது மாதிரி வதந்தின்றது வந்து அது காலத்துலேருந்து இருந்துன்னு தான் இருக்கும். அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பல முறை விஜய் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் பிஜேபி களத்திலே இல்லாதவங்களை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க, பாரதிய ஜனதா கட்சியை என்னுடைய கொள்கை எதிரின்னு திரு விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார், பிரகடனப்படுத்தியிருக்கிறார். ஆக அவர் வந்து இந்த தேர்தலில் இதுக்கு சாத்தியமானு சொன்னால் 100% அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி. ரெண்டாவது, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்போ என்டிஏ கிட்ட கூட்டணி வச்சு யாரையோ முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி துவைக்கு வந்தார். இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவரை நம்பி பின்னாடி நிற்கிறாங்க. இது அவருக்கு அழகாக நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், சரிங்களா? இது சும்மா அவரை வந்து ஊனப்படுத்துறதுக்கு, அவரை வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை திட்டம் போட்டு பரப்புறாங்க. இது திமுக கூட இந்த வேலையை செய்யலாம். திமுக கூட அதிமுகவும் பிஜேபியும் தாவேகாவும் இணைஞ்சாதான் திமுக வீழ்த்த முடியும், இல்லைன்னா வீழ்த்த முடியாது. அப்போ இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்கன்னு தெரியும். என்டிஏவும் விஜயும் சேர மாட்டாங்க. ஆஹா, சேராத போயிட்டாங்க, அப்போ திமுக தான் வந்துடும் அப்படின்ற மாதிரி மக்களுடைய மைண்ட் செட்டை மாற்றத்துக்கு திட்டம் போடுறாங்க, சரிங்களா? அதுக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு, இது வந்து வதந்தி தான், இதெல்லாம் வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்லிக்கிறாரு. அண்ணாமலை இன்னும் அழகா போய் சொல்லியிருக்கிறாரு, டீயும் காப்பியும் ஒன்னாவாதுன்னு இருக்கிறார். கொள்கை எதிரிங்க, டீயும் காப்பியும் ஒரு நாளும் ஒன்னாவாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார், சரிங்களா? இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பல பேர் இப்படிலாம் பேசுனீங்கன்னா அடுத்த நாள் தேர்தலுக்கு பிறகு ஓகே, நீங்க சொல்லு புரியுது, நீங்க சொல்றது கரெக்ட் தான்.
தேர்தலுக்கு முன்பு பேசியிருக்கிறாங்க, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னு. விஜய் அந்த தவறை செய்ய மாட்டார். இவர் வித்தியாசமான ஒரு அரசியல், வித்தியாசமான தொண்டர்கள், வித்தியாசமான அரசியல், ஒரு மாற்றத்துக்கான அரசியல் நோக்கி இவங்க போறாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. நானும் அரசியல் 38 வருஷமா இருக்கிறேன். எப்போதைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நான் பேச மாட்டேன். இந்த தேர்தலில் என்டிஏவோடு தாவேகா இணைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது, வருங்காலத்தில் இருக்காதுன்னு நம்புவோம். ஏன்னா அவர் பிஜேபி கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்கிறார். அப்போ அதையும் நம்பி தான் ஆகணும். சரிங்களா? அவர் கொள்கை எதிரின்ட்டார், என்னுடைய கொள்கை எதிரின்றார். ஆக இது சும்மா திட்டமிட்டு இது பரப்பப்படுகிற சதி, புரியுதுங்களா? இப்போ விஜய் வந்து ஒரு மகளிர் இது நடத்திருக்கிறார் நிகழ்ச்சி. அதில் பெண்களுக்கு பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறார். மாதம் 2500 ரூபாய் தரேன், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன், தமிழ்நாடு பூரா நீ சென்னையில் ஏறி கன்னியாகுமரியில் இருக்க, கன்னியாகுமரியில் ஏறி மதுரையில் போய் பழனியில் போய் முருகனை பாரு, அங்கேருந்து நீ வண்டி ஏறி போய் சமயபுரம், திருச்சி போய் சமயபுரம் பாரு, சமயபுரத்தில் வண்டி ஏறி நீ நாகப்பட்டினம் போய் நீ வேளாங்கண்ணியை பாரு, அங்கேருந்து மாதாவை தரிசனம் பண்ணிக்கிட்டு நீ ஏந்து நாகூர் தர்காவுக்கு போ. சிலிண்டர் எப்படி சார் வாங்க முடியும்? புரியுதுங்களா? இல்லை, பஸ்ஸுக்கு அந்த சொல்லியிருக்கிறார் சார், பஸ்ஸுக்கு சொல்லியிருக்கிறார். சிலிண்டர் 6 சிலிண்டர் இலவசம். இவர் ஆட்சிக்கு வந்தா இப்போதைக்கு ஒரு தட்டுப்பாடு. அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்திரத்தன்மற்ற ஒரு நிலைமை நாடு போரா இருக்குது. அந்த ஈரான் இஸ்ரேல் போரால, அமெரிக்கா போரால இன்னைக்கு இருக்குது. நீங்க சொல்றது உண்மைதான். இது நீடிக்காது. இல்லை, அப்படி நீடிச்சா யாரும் வாழவே முடியாது. ஒரு கிராமத்தில் ஒரு சிலிண்டர் எனக்கு தெரிஞ்சு 1.5 மாதம் அவங்க சிக்கனமாக போனாலும் அவ்வளோதான் வரும். இப்போ 6 சிலிண்டர் வருஷத்தில் கொடுத்துட்டா சிலிண்டரே வாங்க தேவையில்லையா சார்? ஆமாம், வாங்க தேவையில்ல. அதான் என்ன சார், அவங்க பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கிறாங்க சார். மக்கள் ரொம்ப இன்னமும் சிலிண்டர் வாங்க முடியாத சூழ்நிலையில குடும்பம் இருக்குது. அந்த லட்சணத்துல தான் இந்த திராவிட கட்சிகள் இந்த மக்களை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க சார். கரெக்ட். நான் ஒரு இந்த சலுகைகளையும் தேர்தல் வாக்குறுதியும் நான் ஏதோ நினைச்சு பேசுறேன். ஆனா இதுல என்ன இருக்குன்னா, யதார்த்த உண்மை என்னன்னா, 6 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்குறோங்கிற பட்சத்துல இது சாத்தியமே இல்லை. ஏன்னா அப்படின்னா போதுமே. கிராமப்புறங்கள்ல நான் சொல்ல வரேன், போதும். சிலிண்டருக்கு நம்ம பார்த்திருப்போம் 100 ரூபா, நாங்க ஆட்சிக்கு வந்து 100 ரூபா குறைக்கிற மானியத்துல கொடுக்குறோம். 6 சிலிண்டர் போதும், கிராமத்துல இருக்கிறோம்னா போதும். அதுதான் அவங்களுடைய தேவை. கிராமத்துல இருக்கிறவங்க வாழ்ந்துட்டாங்களா? கிராமத்துல இருக்கிறவங்க சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்தணும். இன்னைக்கும் இந்த நாட்டுல ராத்திரி சாப்பாடை சாப்பிடாம தூங்குறவங்க எத்தனை பேர் தெரியுமா? இன்னைக்கும் இரவு உணவுல தூங்க போறவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியுமா? இன்னும் அவன் நினைச்ச வாழ்க்கைகளுக்கு கஷ்டப்பட்டுக்கிறான். அது உண்மைதான். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு துணிக்கும் இன்னும் எவ்வளவு பேர் கஷ்டம் தெரியுமா? கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுறதோட்டு தான் நீங்க கொடுக்குற ஒரு கவர் பாலுக்கும் நீங்க கொடுக்குற ஒரு புடவைக்கும் எதுக்கு ஜனங்க இப்படி ஊழ்ந்தடிச்சுன்னு வராங்க? அந்த பணம் இல்லாத குறைதான். என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சிக்கு வர முடியாதனால அடிச்சு விடுறாங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படி. முடியும், ஆட்சிக்கு வர முடியாது இல்ல. விஜய் தான் வரப்போறார். தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுது. அவர் சொன்னது அத்தனையும் நிறைவேற்ற தான் போறாரு. புரியுதுங்களா? அவர் தான் தெளிவா சொல்றாரு. ஒரு ஆட்சியாளருக்கு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க. குறைஞ்சபட்சம் 4,62,000 சொல்றாரு. 4,62,000 கோடி ஒதுக்குறீங்க. அதுல 30% ஸ்டாலின் ஷேர் இன்கம் டாக்ஸ் போயிட்டு, ஸ்டாலின் ஷேர் டாக்ஸ் 30% கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி போயிட்டு. சரி, அந்த 1.25 கோடியை திருடாம போயிட்டுன்னா திருடிடுறாங்க. அதை திருடாம அந்த பணத்தை வச்சுன்னு இருந்தால இந்த மக்களுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். இவனுங்க கொள்ளையடிக்காம இருந்தாலே போதும். பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்தை இவங்க கொள்ளடிக்கிறானுங்க. அது இருந்தாலும் இந்த ஏழை ஜனத்துக்கு கொடுக்கலாமே. இன்னமும் இவங்க கஷ்டப்படுறாங்களே. இன்னமும் இந்த ஜனங்க சார் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இவனுங்க பேசுற மாதிரி கிடையாது. இன்னமும் வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல. இன்னமும் ஐயோ எல்லாருக்கும் கிடைக்கிற வாழ்க்கை என் குழந்தைக்கு கிடைக்கலையே அப்படின்னு இன்னமும் ஏங்கி தவிக்கிறாங்க. ஒரு குழந்தை சாக்ஸ் போட்டுன்னு ஷூ சாக்ஸ் போட்டுன்னு போகுது. ஒரு குழந்தை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் பாவம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகுது. இன்னமும் அந்த தாய் வேதனைப்படுறா. அந்த குழந்தை பேசுற மாதிரி இங்கிலீஷை என் குழந்தை பேசலையே. ஏற்ற தாழ்வோடு தான் இந்த 70 ஆண்டுகள் இவங்க ஆண்ட லட்சணம். ஏற்ற தாழ்வோடு தான் இந்த சமூகம் இருக்குது, இந்த சமுதாயம் இருக்குது. அது மாறணும்னு போராடுறோம். அது ஏன்? அது என்ன தப்பு? முடியாது, நடக்காது, உன்னால நிற்க முடியுமா, உன்னால நடக்க முடியுமா? ஏங்க முடியுங்க, முடியும் நினைச்சதால் தாங்க ஆம்ஸ்டாங் போய் நிலாவில் கால் வச்சான். முடியும், கொள்ளடிக்க கூடாது, திருடக்கூடாது. புரியுதுங்களா? முடியாது என்ற வார்த்தை முட்டாள்களுக்கு சொந்தமானது. நீ வாய்ப்பை கொடு. அவர் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் செய்யலன்னா கேது. இது அப்ப கேட்க வேண்டிய வார்த்தை. இப்பவே முடியாது, இவர் அடிச்சு விடுறாரு. சும்மா எவ்வளவு காலத்துக்கு இதே பேசுறீங்க? உங்களால முடியாது. உங்க அப்பா அறிவிச்சாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் 2 ஏக்கர் நிலம் கொடுக்குற அத்தனை பேருக்கு உங்க அப்பா சொன்னார். இல்ல வசதி இல்ல சொன்னாரா இல்லையா? கருணாநிதி 2 ஏக்கர் கொடுக்கணும் சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டிலே கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு 2 ஏக்கர் கொடுத்தா சந்திரமண்டலத்துல கொடுக்கணும். கொடுத்தாரா? கொடுக்கல. புரியுதுங்களா? அது நீ பேசு. நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நீ வந்து உட்காந்து அடிச்சு விடல. நீ அடிச்சு விட்ட. விஜய் அடிச்சு விடல, நீ அடிச்சு விட்ட.
நீட்டை ரத்து பண்ற, நீ அடிச்சு விட்ட வாய்க்கு வந்தபடி அதுக்கான ரகசியங்களுக்கு தெரியும். நீ அடிச்சு விட்ட 21 குழந்தை செத்து போச்சு உன் பேச்சை நம்பி, செத்து போச்சு உன் பேச்சை நம்பி, உன் புள்ள பேச்சை நம்பி. நீட்டை ரத்து பண்ணியா? கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் சொல்லிட்டு ஏமாத்தினியா? கல்வி கடனை ரத்து பண்ணியா? சொல்லுங்க. எத்தனை பேர் போராடுறான்? செவிலியர் போராடுறான், தூய்மை பணியாளர் போராடுறான், அத்தனை பேர் போராடுறான். அவங்களுக்கெல்லாம் பணி நிறுத்தம் செஞ்சியா? மாதம் கரண்ட் பில் எடுப்புன்னு சொன்னீங்க, அந்த கரண்ட் பில் கணக்கு எடுத்தியா? தரமான சாலை இல்லை, தரமான ஒரு போக்குவரத்து வசதி இல்லை, தரமான மருத்துவ சிகிச்சை இல்லை, தரமான கல்வி இல்லை, எதுவுமே இல்லை. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. நீ பேசிக்கிட்டு உட்காந்து இருப்ப, காலம் பூரா பேசுவ. புரியுதுங்களா? காலம் பூரா பேசிக்கிட்டு உட்காந்து அடுத்து ஒருத்த வரக்கூடாது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மகளிருக்காக இவர் அறிச்சதுதான் இந்த தேர்தலில் கதாநாயகன். கதாநாயகன் தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய இதை வச்சுதான் பேசுறாங்க. ஏன்னா விஜய் சொன்ன செய்வார், விஜய் சொன்னா செய்வார். சார் குடும்பத்தை விட்டுட்டு வந்துக்கிறார் சார் அந்த மக்களுக்காக. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு இவர் முடிவு பண்ணதில் வந்த பிரச்சனை தான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கிறார். 30 ஆண்டுகளா என்னை தூக்கி தலையில சுமந்த அந்த மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணும். ஒரு நாளை முன்வைத்த காலம் இந்த விஜய் பின்வைக்க மாட்டான். புரியுதுங்களா? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்றார். அவர் முடிவு எடுத்துட்டார், இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும். சரிங்களா? அவர் பயணிப்பார், அவருடைய பயணம் வெற்றி பெறும். இவங்க இப்படிதான் சார், பொறாமையில வைத்தறிச்சல்ல இவங்க பேசிக்கினே இருக்க வேண்டியதுதான். நிச்சயமா சார். அதே நேரத்தில் வந்து நாளைக்கு மாவட்டம் தழுவிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து தாவேகா சார்பாக நடக்குது, திமுக அரசுக்கு எதிராக. அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் சார், அது வந்து எதுக்குன்னா, ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு. சரிங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு நடத்துவார். எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேலே இவங்க பழி போடுவாங்க. ஆனால் இவங்களோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிற தெலுங்கானால கூட அந்த கணக்கெடுப்புலாம் எடுத்துருக்காங்க. இன்னும் இந்தியாவில் பல மாநிலங்கள் எடுத்துருக்காங்க, பீகாரில் கூட எடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க எடுக்கல, தமிழ்நாட்டில் எடுக்கல. இவங்க மத்திய அரசு மேலே பழி போட்டுன்னு இருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் உண்மையான இடஒதுக்கீடு அத்தனை பேருக்கு கிடைக்கும். அந்த கணக்கெடுப்பு எடுத்தால் தான் முடியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க அந்த கணக்கெடுப்பு எடுக்காம இவங்க தள்ளி போட்டுக்கொண்டு இவர்கள் சமூக நீதிக்கு அநீதியை விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதிக்கு அநீதியை விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, பொதுக்கூட்டங்களுக்கு எஸ்ஓபி போட்டு இவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போ விஜயை முடக்குவதற்காக ஒரு தேர்தலுக்கு இவங்க வந்து கொஞ்சம் விதிமுறைகளை வகுத்திருக்கிறாங்கல்ல. இந்த விதிமுறை என்பது விஜயை வீழ்த்துவதற்காக மட்டும்தான். இப்போ 10 லட்சம் பேர் திருச்சியில் கூட்டினான் திமுக. இப்போ விஜய் கலந்துக்கிற கூட்டத்துக்கு 4,800 பேர் தான் கலந்துக்கணும். இல்லை 4,900 பேர் கலந்துக்கலாம், 5,000 பேர் கூட கிடையாது. சரிங்களா? விஜய் நடத்துகிற கூட்டத்துக்கு. ஆனால் இவங்க கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் கலந்துக்கணும்னு இவங்க சொல்லி இப்போ ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் வந்தது 2 லட்சம் 3 லட்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. அந்த மாநாட்டு அரங்கமே காலியாக இருக்குது. அது வேற அரசியல். சரிங்களா? கூட்டம் வரல, பெரிய ஃபெயிலியர் ஆகி போச்சு திமுக மாநாடு. அந்த முன்ன இருக்கிற கரோட மெச்சுமே இவங்க எடுத்துருக்கிறாங்க. மற்றதெல்லாம் காலியான சேரு, செஞ்சு வச்ச பிரியாணி துண்டுறது கூட அங்கே ஆளு கிடையாது. சரியா? அப்பாவுக்கு பெரிய செங்கோலை நேரு கொடுக்குறாரு, பிள்ளைக்கு சின்ன செங்கோலை அவர் யார், அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் சின்ன செங்கோலை கொடுக்குறாரு. அப்புறம் நேரு வந்து எல்லாருக்கும் சால்வை போடுறாரு. உதயநிதிக்கு இந்த பக்கம் ஒரு சால்வை போடுறாரு. அடுத்தது உதயநிதி எழுந்து நிற்கிறார், நமக்கு தான் போட போறாருன்னு. இவரை விட்டுட்டு அவருக்கு அடுத்த நேரு சால்வை போடுறாரு. சார் அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை போயின்னு இருக்குது சார், பெரிய பிரச்சனை போயின்னு இருக்குது ஸ்டாலின் குடும்பத்தில். புரியுதுங்களா? திமுக சபரிசன் ஒரு மையமா இருக்கிறார், உதயநிதி ஒரு மையமாக இருக்கிறார். எல்லா மாவட்டத்திலுமே சபரிசனுக்கு ஒரு டீம் இருக்குது, உதயநிதிக்கு ஒரு டீம் இருக்குது. நேரு வந்து சபரிசன் ஆள், மகேஷ் பொய்யாமொழி என்போர் உதயநிதியுடைய ஆள். இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஏன்னா நீ எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனை பண்ணல. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை பண்ணிட்ட, மதிமுகவை 4 ஆசிலா ஓடிச்சுட்டு அவர் மானங்கட்டுப்பாங்க நிற்கிறாரு, கம்யூனிஸ்டா 2ஆ ஓடிச்சுட்ட, காங்கிரஸை எவ்வளோ ஓடிக்க முடியுமோ அவ்வளோ ஓடிச்ச காங்கிரஸை. சரிங்களா? அதிமுக பல குழப்பத்தை பண்ணிட்ட, ஓபிஎஸ் கூட எல்லாத்தையுமே இவ்வளோ வேலை பண்ணல. புரியுதுங்களா? அங்க சுத்தி இங்க சுத்தி கட்சி அவருடைய குடும்பத்திலேயே வந்து வேலை பண்ற, அவருடைய குடும்பத்திலேயே அரசியல் பண்ற. சரியா? அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் பார்த்துனுக்கிறாங்க எல்லாத்தையும். சரியா? இது சபரிசனுக்கும் உதயநிதிக்கும் பெரிய பிரச்சனை, பனிப்போர் நடந்துருக்குது. தேர்தலுக்கு அப்புறம் அது பெரிய லெவலில் வெடிய போகுது. அங்க வந்து அதிகார சண்டை நடந்துருக்குது. சரிங்களா? தேர்தலுக்கு அப்புறம் அது பெரிய லெவலில் வெடிய போகுது. இதுதான் இன்னைக்கு கால நிலவரம். இதுதான். ஆக இந்த எல்லாருக்கும் இந்த விஜய் கூட்டத்துக்கு மட்டும் நெருக்கடி. இப்போ திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, பிஜேபி கிடையாது, நாம் தமிழர் கிடையாது, திருமாவளவன் கிடையாது. ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் கிடையாது. இவர் இன்னும் தேர்தலை பார்க்கல. ஒரு தேர்தலை சந்திச்சு குறிப்பிட்ட ஓட்டு வாங்கினா ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி. இவர் இன்னும் குறிப்பிட்ட ஓட்டு வாங்கா தொட்டு, தேர்தலை சந்திக்கா தொட்டு
இவர் அங்கீகாரம் இல்லாத கட்சியாக இருக்கிறது. இவரை முடக்குவதற்காக செய்யப்பட்டிருக்கிற இது சரி. இப்ப திருச்சியில மாநில மாநாடு விஜய் நடத்த போறார். 25 லட்சம் பேர் திருச்சியில கூட போறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல இத்தனை லட்சம் பேர் கூடல் என்ற அளவுக்கு திருச்சி ஸ்தம்பிக்க போது பல கிலோமீட்டருக்கு. திமுக மாநாடு நடத்தினாங்களா திருச்சி? ஆமாங்க, அது பாத்தீங்களா திருச்சியில் திமுக மாநாடு தான் சொல்றேன். 3 லட்சம் பேர் இல்லைன்றன. 10 லட்சம் பேருக்கு பிளான் பண்ணா 3 லட்சம் பேர் இல்ல. இன்னைக்கு அதே திருச்சியில மோடி பேசுறாரு. சரியா, நீ அனுமதி இவங்க கொடுப்பாங்களான்னு நீதிமன்றம் எப்படி போவாங்க தெரியல தாவேகா. ஆனா மாநில மாநாடு திருச்சியில நடக்க போகுது. புரியுதுங்களா? 25 லட்சம் பேர் கூட போறான். வரலாறுலே அப்பேற்பட்ட கூட்டம் கிடையாது சார். இந்திய வரைபடமே மாறிடுச்சா, மங்க கடலை திருச்சிக்குள்ள நுழைஞ்சிச்சான்னு லட்சோப லட்சம் தொண்டன் திரள போறான் பாருங்க திருச்சிக்குள்ள. நீங்க பாருங்க, இதுக்காக ஆர்ப்பாட்டம் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் அனுமதி கொடுங்க. இந்த அரசியல் கட்சிக்காக போடப்பட்ட இந்த நிபந்தனைகள் சொல்லி தாவேக்காவை மட்டுமே நீங்க பழி வாங்குறீங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க. இது ஒண்ணு. மூணாவது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு போதை. அந்த பிரச்சனை எடுக்கிறாரு. இப்போ அஜித்குமார்னு ஏற்கனவே ஒரு திருப்போணத்தில் ஒரு அஜித்குமார், இப்போ இவன் பேர் அஜித்குமார், இவன் என்ன பேரு இந்த தம்பி ஒருத்தன் இப்போ ஒருத்தனை போலீஸ் காவல் இட்டுன்னு போய் மானாமதுரையில் ஒரு தம்பி எட்டுன்னு போய் அவனை போலீஸ் போய் அவனை அடிச்சு கொண்டுட்டு தான் அவன் ஃபேமிலி வந்து தொடர்ந்து இன்னைக்கு 4வது நாள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அவன் மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4வது நாள். புரியுதுங்களா? இவனுங்க அதாவது ஒரு சாதாரண ஒரு அடில் தண்டில் சண்டை, ஒரு அடில் தண்டில் சண்டைக்கு ஒரு உயிர் போகுது. நாட்டில் வந்து எவ்வளவா அக்கிரமணியாயம் எவ்வளவா நடக்குது. சரிங்களா? இப்போ இவனுக்கு அதாவது ஒரு சின்ன சின்ன கேஸில் மாட்டினா கூட போலீஸுக்கு காலை ஒடிச்சிடுறாங்க. சரி ரைட்டு, அவன் வழிக்கு விழுந்துட்டான்றீங்க. ஆனால் அங்கே அந்த பாத்ரூமில் வழிக்கு விழுறவன் ஏன் ஞானசேகரன் வழிக்கு விட மாட்டேன்றான்? அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ அந்த ஒரு பொண்ணு கெடுத்தான அந்த ஞானசேகரன் ஏன் வழிக்கு விழல? அவன் ஏன் காவல் நிலையத்தில் சாவலை? அவன் திமுக காரனா? அதனாலதான் அப்படின்னு கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தைய சிதைச்சான அவன் சாவறதுக்கான அத்தனை தகுதியும் உள்ளவன். அவன் செத்துருந்தானா மக்கள் பட்டாசு ஒடிச்சு அந்த போலீஸுக்கு பூ போட்டிருப்பாங்க. அவன்லாம் எப்படி உயிரா நடமாட்டுங்கிறான்? அவனுக்கு வழிக்கே விழ மாட்டேன்றான், அவன் எங்கேயும் குதிக்க மாட்டேன்றான், அவன் காலே ஓடிய மாட்டேங்குது. ஏன்? அவன் திமுக காரன். புரிஞ்சுங்களா? இப்படி பட்டியல் போட்டு போலாம் சார். அதை விட கொடுமை சார், அதை விட கொடுமை கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரையில் ஒரு கிராமத்தில் பண்ணை வீட்டில் தோட்டம் வீட்டில் ஒரு கணவன் மனைவியா இயற்கையோடு இயற்கையா ஒண்டி அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேர் வாழ்ந்து நிற்கிறாங்க. அந்த அப்பாவுக்கு 70 வயசு, அந்த அம்மாவுக்கு 60 வயசு. முந்தானத்து ராத்திரி அவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தவன் நுழைஞ்சு அந்த அம்மாவை கற்பழிச்சிருக்கிறான் சார், பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான் சார். அந்த அம்மாவை 70 வயது முதியவர் கண் முன்னால் அந்த அக்கிரமம் நடக்குது, அதை எதிர்த்து போராடின அவர் அடிச்சு கொண்டுட்டான் சார். ஒரு வயதான ஒரு 70 வயது பெரியவர், நான் என்ன கேட்கிறேன், 70 வயது பெரியவர் எப்படி சார் பாவம் அவரால் போராட முடியும்? அவர் உடம்புல வலு இருக்குமா? திமுக அமைச்சர்களிடமோ ஐயா சபாநாயகர் அப்பாவரிடமோ இதுக்கு முன்னாடிலாம் கேள்வி கேட்டால் சட்ட ஒழுங்கு இப்படி இருக்க சார், எல்லா தவறுக்கும் நாங்களா பின்னாடியே போக முடியும்னா அப்புறம் விட்டுட்டு போ, உனக்கு துப்பு இல்ல வக்கல் விட்டுட்டு போ. இந்த வயசுல அந்த 70 வயசுல அந்த முதியவர் இந்த கொடுமையை அவர் பார்க்கணுமா? இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா? அவர் கனவுல கண்டிருப்பாரா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பொண்டாட்டி இப்படி சீரழிவான்னு? அவர் யோசிச்சு பார்த்திருப்பாரா? மானம் மரியாதை இழந்து வாழ்வதை விட மண்மூடி சாவது மேல் வாழறவன் தமிழன். தான் சாவு எல்லாருக்கும் வரும், அந்த சாவுத்துலயும் அந்த சாவுலயும் ஒரு கௌரவம் இருக்கணும். அரசு நடத்த துப்பு இல்ல வக்கு இல்ல, ஆட்சியை கொடுத்துட்டு போ. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது பாதுகாப்பா ஒரு தோட்டத்துல ஒரு விவசாயத்தோட தோட்டத்துல இருக்கிறாங்க, ஒரு 60 வயசு பெண்மணியை கெடுக்கிறான், 70 வயசு தடுக்க போன தன்னுடைய கணவன் அடிச்சு கொள்றான். இன்ன வரைக்கும் நீ யாரையும் கைது பண்ணல. இது என்னங்க? 2 வயசு பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்ன வெளியே விளையாடி இருந்த ஒரு 7 வயசு குழந்தை நாமக்கல் மாவட்டத்தில், அந்த 7 வயசு குழந்தைய ஒருத்தர் இட்டுன்னு போய் சீரழிச்சு சின்ன பண்ணப்படுத்திருக்கிறாங்க. திருவள்ளூர்ல ஒரு பொண்ணு அவங்க பாட்டி வீட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போன பொண்ணு 8 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒருத்தர் சின்ன பண்ணப்படுத்துறாங்க. அந்த குழந்தைக்கு அவன் என்ன பண்றானே தெரியல. எதுவுமே நடக்காத மாதிரி மீட்டிங். ஆமாங்க, நாடே கொல்ல போகுதுங்க. இவர் விளையாட்டு இருக்கிறாருங்க. பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. எந்த பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறாங்க? முதலமைச்சர் வீட்டு பெண்கள் தான் பாதுகாப்பா இருக்கிறாங்க. வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்க? ரோம் நகரம் பற்றி எறிந்த போது பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் நீரோ மன்னன் ஒன்று சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நாடே பற்றி எரியுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதைத்தான் விஜய் சொல்றார். தமிழ்நாடு முழுவதும் 500 குழுக்களை அமைப்பேன். அவர்கள் சாதாரண உடையில வெப் கேமராவை மாட்டிக்கொண்டிருப்பார்கள்.
இருட்டு என்கிற ஒரு பகுதியை தமிழ்நாட்டில் இருக்காது. சிசிடிவி கேமரா வைத்து கண்காணிப்பேன். வெளிச்சம் தருகிற விளக்குகளை சந்து பொந்தல கூட பொருத்துவேன், பொருத்தி காட்டுறேன். புரியுதா? இவனுங்க பொருத்த மாட்டானுங்க. ஏன்? அதை பொருத்திட்டா கெஞ்சா வைக்க முடியாது, அதை பொருத்திட்டா சரக்கு ஓட்ட முடியாது. அப்ப அவன் கட்சிக்காரன் எப்படி பழைப்பான், அந்த கட்சியில எப்படி இருப்பான் சொல்லுங்க. இப்ப எல்லா இடத்துல வெளிச்சம் இருந்தா ராத்திரி 10 மணிக்கு மேல டாஸ்மார்க் சரக்க விற்க தேவையா? ஒரு சந்து பொந்துல கெஞ்சா ஓட்டத்தில். அப்ப எப்படி அந்த அவன் கட்சிக்காரங்க வேற என்ன அங்க பொழப்பு? வேற என்ன பொழப்பு அவனுங்களுக்கு? புரியுதுங்களா? இந்த நிலைமை மாறும். சிபிஐ விசாரணைக்கு வந்து டெல்லிக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் திரு விஜய் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. இல்லை செந்தில் பாலாஜியும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆமாம், தலைவர் கூப்பிட்டுருக்குறாங்க. வாத்தியார் போறார் தொக்கா. கதாநாயகனும் அவர் தானேங்க கரூர் சம்பவத்துக்கு. கதாநாயகன் அவர் தானேங்க, அவரை கூப்பிடதாங்க செய்வாங்க. புரியுதுங்களா? அவர் கதாநாயகன். அவர் ஏங்க விஜயை கூப்பிடுறாங்க. 10ஆம் தேதி கூப்பிட்டாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நேர்காணல் இருக்குது. 15ஆம் தேதி கூப்பிட்டுருக்குறாங்க. ஏங்க டெல்லி வரைக்கும் வர முடியல, சென்னையில் வைங்கன்றாங்க. சிபிஐக்கு ஒரு பயம், சென்னை அலுவலகத்தில் வச்சு இவரை வந்து இட்டுக்குன்னு உள்ள பொழுது விஞ்சிடும். புரியுதுங்களா? சமாளிக்க முடியாது. அப்புறம் நீங்களாம் வெளியே வரணும், இங்கே 1008 பிரச்சனை இருக்குது. அவங்க டெல்லிக்கு, அவங்களுக்கு ஒரு பயம், இவர் சென்னையில் விசாரிக்க டெல்லிக்கு. சரி கூப்பிட்டு டெல்லி கூப்பிடு. புரியுதுங்களா? டெல்லிக்கு வராரு. அவர் என்னங்க பயந்துருக்கிறாரு? அவர் எதுக்கு பயந்துருக்கிறாரு? அவர் எதுக்குமே பயப்படல. ஏங்க எல்லாத்துக்கும் துணிவாக தாங்க அவர் வந்திருக்கிறாரு, தைரியமாக தாங்க வந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? கை காட்டி நீ சிரிச்சின்னு போறாருங்க. செந்தில் பாலாஜி மாதிரி ஐயோ எனக்கு மாறு வலிக்குதுன்னு காரில் பட்டுன்னு பேண்ட் விடுவா ஒன்றுக்கு போனாரு சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ணாரு இவரு. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து அவருக்கு நடந்திருக்கலாம் சார். ஏங்க அதெல்லாம் சும்மா நடிப்புங்க. அது என்னங்க இவ்வளவு நாள் வர்றது அப்பதான் வருமா? கார்ல பட்டுக்கணும். ஐயோ அம்மானு எவ்வளவு வேலை காட்டின நீ எவ்வளவு நாட்டியம் எவ்வளவு நடனம் ஆடின. விஜய் வாழ்ந்த வாழ்க்கை நீ வாழ்ந்தியா? செந்தில் பாலாஜி கேட்கறேன், அவர் வாழ்ந்த வாழ்க்கை நீ வாழ்ந்தியா? சிறைக்கு போறதுக்கு நீ அவ்வளவு பயப்படுற. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் வாழ்க்கையும் வாழ்க்கை ஒண்ணா? நீ இப்ப பார்த்த எல்லாத்தையுமே இப்ப பார்த்த. அவர் யாரு? அவர் யாருன்ற? ஆனா எவ்வளவு தைரியமா இருக்கிறாரு பாரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினை நீதி மறையட்டுமே. புரியுதா? அதை பத்தி அவர் கவலையே படல. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லும். உண்மை உறங்கும் போது பொய் பூச்சியடி பொட்டுட்டு ஊர்வல வரும். ஆனா ஒரு நாள் உண்மை வெளியில் வரும். புரியுதுங்களா? அதனால இதையெல்லாம் வச்சு நீ விஜயை வந்து முடக்கவே முடியாது. அவர் இதுக்கெல்லாம் அஞ்சவும் மாட்டாரு, யார்கிட்டையும் கெஞ்சவும் மாட்டாரு. ஒரு நாளும் அவர் தலைவணங்கி போக மாட்டார். தன்மானம் மிக்க ஒரு தலைவனாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பவர் தளபதி விஜய். அவர் தலைமையில தான் ஆட்சி அமைய போது நீங்க பார்க்க தான் போறீங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.